பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாடு பசுமை தினத்தை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் கைலாசகிரி ஊராட்சியில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இதில் ஆம்பூர் வனச்சரக அலுவலர் பாபு மற்றும் ஜெயின் மகளிர் கல்லூரி செயலர் திலீப்குமார் ஜெயின், ரோட்டரி சங்க தலைவர் தேவேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு 200க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள விஐடி பல்கலைக்கழகத்தில் செப்டம்பர் 26ஆம் தேதி கிராவிடாஸ் அறிவுசார் நிகழ்வு நடைபெற உள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய விஐடி வேந்தர் விஸ்வநாதன், 207 நிகழ்வுகளும் 40,000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் பங்கேற்பதாக தெரிவித்தார். ஒரு 40,000 பேருக்கு மேல நாம எதிர்பார்க்கிறோம். நிறைய பரிசுகள் கொடுக்கிறோம். 30 லட்சம் ரூபாய்க்கு மேல பரிசுகள் கொடுக்க போறோம். இதுல கம்பெனிஸ் நிறைய சேர்த்துருக்கோம். ஒரு 70 கம்பெனிகளுக்கு மேல வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கூப்பிட்டு அவங்க என்னென்ன பண்றாங்கன்றதெல்லாம் வந்து ஒர்க் ஷாப்ல அதை சொல்ல போறோம். செமினார் ஒரு ஒர்க் ஷாப்ல. அதனால் அது ஒரு முக்கியமானது. கம்பெனிகள் கலந்து கொள்வதும், இன்னொரு பக்கம் கல்லூரிகளும் பல்கலைக்கழகம் இருக்காங்க, ஒரு பக்கத்தில் கம்பெனியும் கலந்துருக்காங்க. ஆக இந்த வருஷத்துக்கு இந்த ஈவெண்ட் வந்து வேலூர் மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் பயன்படக்கூடியதாக அமையும். சென்னை பெருங்குடியில் உள்ள மிதிவண்டி கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சு அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் சுமார் 300 மிதிவண்டிகள் தீயில் எரிந்து சாம்பலாகின. முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். திருவண்ணாமலையில் பக்தர்கள் கிரிவலம் வரும் பாதையில் உள்ள பரணலிங்கம் அருகே போலி சாது ஒருவர் மது அருந்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற சம்பவங்கள் மேலும் நிகழாத வண்ணம் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆன்மீக பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நில அளவை பிரிவில் உள்ள தாசில்தார் கோவிந்தராஜன் என்பவர் லஞ்சம் கேட்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் தமிழரசு அளித்த புகாரின் அடிப்படையில் தாசில்தார் கோவிந்தராஜ் மற்றும் வாகன ஓட்டுநர் வெங்கடாச்சலம் ஆகியோரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அழைத்து சென்று இருவரையும் சிறையில் அடைத்தனர். கோவை அண்ணா சாலையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்விற்கான இந்தியாவின் மிக பெரும் மனித சங்கிலி பிரச்சாரம் நடைபெற்றது. நான் உயிர் காவலன் திட்டத்தின் ஒரு பகுதியாக 10,000த்திற்கும் அதிகமானோர் 20 கிலோமீட்டர் நீளத்திற்கு மனித சங்கிலி பிரச்சாரம் செய்தனர். இதனை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக சந்தேகத்திற்கு இடமாக வந்தவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சப்னா பைது என்பதும் அவர் விற்பனைக்காக கஞ்சாவை வைத்திருந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் அவரை கைது செய்து அவரிடமிருந்த 1 கிலோ 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் காந்திநகர் பகுதியில் உள்ள ஐயனார் திடலில் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள புதிய விளையாட்டு மைதானத்தை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். தொடர்ந்து தொடக்க பள்ளியில் குழந்தைகளுக்கு தேவையான 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உபகரணங்களை வழங்கி பள்ளி குழந்தைகளுடன் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு நாகை மாவட்டம் விழுந்தமாவடி கடற்கரையில் 100வது தூய்மை பணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பில் கடற்கரை சுத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து
மீனவ மக்களிடம் எடுத்துரைக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற தூய்மை பணியில் சுமார் 750 கிலோ பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் சேதமடைந்த மீன்பிடி வலைகள் சேகரிக்கப்பட்டு ஊராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. நவராத்திரி விழாவை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் கோண்டூர் பகுதியில் உள்ள கோவிந்தராஜன் ராதா தம்பதியின் வீட்டில் வைக்கப்பட்டுள்ள கொலு அனைவரின் பார்வையையும் ஈர்த்துள்ளது. இவர்கள் வீட்டில் கீழ்த்தளத்தில் இருந்து முதல் தளம் வரை 1000த்திற்கும் மேற்பட்ட கொலு பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை தரைக்குறைவாக பேசிய எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படத்தை எரித்து தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அவர் பேசியதை திரும்ப பெற வேண்டும் அல்லது பகிங்கரமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ் தொண்டர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பாக இன்றைய தினம் என்னுடைய தலைமையில் ஆர்ப்பாட்டமும் எடப்பாடி அவர்களுடைய உருவ பொம்மை எரித்தும் நடத்தியிருக்கிறோம். ஆகவே காங்கிரஸ் கட்சியையும் காங்கிரஸ் தலைவர்களையும் அவதூறாக தரம் தாழ்ந்து விமர்சிப்பவர்களை காங்கிரஸ் தொண்டர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். ஆகவே அவர்கள் உடனடியாக அதற்கு மன்னிப்பு கோர வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.